ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லறம் குக்கிங். இன்றைக்கி நம்ம இல்லறமில் ஆந்திரா ஸ்டைல் கோங்குரா பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரைஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இது வரைக்கும் இல்லறம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு பேனை சூடு பண்ணி 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்திட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், கூடவே காரத்துக்கு ஒரு 15 மிளகா நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் இந்த மிளகா எடுத்துக்கோங்க. இதை லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திருங்க. இதுக்கு நான் 1 கட்டு அளவுக்கு புளிச்சக்கீரையே எடுத்திருக்கேன். இந்த கீரையை முதலையே நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேனை மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்ச புளிச்சக்கீரையை இதில் சேர்த்திட்டு இதை நம்ம நல்லா வதக்கணும். இது வதக்கிறதுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது. மெதுவாக இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருந்தோம்னா இது நல்லா வதங்கி சாஃப்டாக ஆகிடும். இதில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது கீரை நல்லா வதங்கி பாத்திரத்தில் ஒட்டாமல் வர இந்த டைமில் நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்து தனியாக வச்சுட்டு இது நல்லா ஆறட்டும். அடுத்தது நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொருட்களை பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இதனோட ஒரு 5 அல்லது 6 பூண்டும் சேர்த்திட்டு இப்போது நம்ம வதக்கி வச்ச புளிச்சக்கீரையை நல்லா ஆறினதுக்கப்புறமா இதில் சேர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இதை நம்ம மறுபடியும் தாளிச்சிடணும். இதுக்கு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறமா ஒரு 10லேருந்து 15 பூண்டு சேர்த்திட்டு 7-8 காஞ்ச மிளகாவும் அல்லது 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கிடுங்க. இது வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க புளிச்சக்கீரையையும் இதில் சேர்த்திருங்க. சேர்த்தினதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இதை நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கூட எண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதை நல்லா சூடான சாதத்தோட நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் அடுத்த தடவை புளிச்சக்கீரை செய்யும்போது இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இல்லறம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.